ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ தாங்க. ஓகேங்களா, யூடியூப் ஆரம்பித்து எந்த மாதிரி பொருட்களை வச்சு வீடியோ போடுறது, வெறும் ஸ்மார்ட் ஃபோனை வச்சு எப்படி வீடியோ போடலாம், அண்டு மைக் என்னென்ன மைக் யூஸ் பண்ணுறது, என்ன ட்ரைபாட் வேணுமா, மைக் வேணுமா, நான் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் என்னென்ன கேஜெட்ஸ் வச்சு இருந்து வீடியோ பண்ணிகிட்ருக்கேன்றத இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பொறுத்த மாதிரி மறக்காம ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கோங்க, அப்படியே வந்து தள்ளிட்டு இருக்கோங்க. இது நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த கண்டென்ட்டை நம்ம இன்றைக்கி வ்ளாகில் போட போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நிறைய இனிமேல் போட போகிறேன். 10 நிமிஷம் பண்ணுங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிக்கோங்க சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சொல்ல போகிறது உங்களுக்கு தேவையான ஒரு மொபைல். ஓகேங்களா, அது எந்த மொபைலாக வேணால் இருக்கலாம். ஓகேங்களா, நல்ல கேமரா குவாலிட்டி இருக்கிற ஒரு மொபைல் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஒரு ஐஃபோன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஐஃபோன் 11க்கு அப்புறம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 11, 12 நான் வச்சுருக்கிறது 13 தாங்க வச்சுருக்கேன். ஐஃபோன் 13. அதில் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இன்னும் குவாலிட்டி வேணும்னா ப்ரோ மேக்ஸ் வாங்கிக்கலாம். அண்ட் நான் யூஸ் பண்ணுறது உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறதுனா இந்த மொபைல் குவாலிட்டி நல்லாயிருக்கும். கேமராவுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலாம். ஓகே, இப்போ அடுத்து மைக் இதுக்கு செக்ஷனுக்கு போயிடலாம். மைக்குன்றது நீங்கள் ஒரு நார்மலான ஒயர்ட் மைக், ஒயர்லெஸ் எது வேணாலும் வாங்கிக்கோங்க. பட் மைக் தேவை. எந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்கள் வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு மைக் குவாலிட்டியும் உங்களுக்கு தேவை. ஓகேங்களா, நான் வச்சுருக்கிற மைக் வந்து நான் ஒரு கிட் வாங்கியிருக்கேன், வ்ளாகிங் கிட். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் அந்த வீடியோ எடுத்தது அன்பாக்சிங் வீடியோ. அண்ட் அதில் ஒரு மைக் இருந்ததுங்க. ஓகேங்களா, இந்த மைக் பார்த்துக்கோங்க. இது இந்த புஷ் இது கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த சுற்றி இருக்கிற ஆடியோலாம் உள்ள இந்த ஏதாவது ஒரு காற்று இப்போ மாடியெலாம் வீடியோ இருக்குன்னா காற்று வரைக்கும்ல, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது கொடுத்துருப்பாங்க. பட் நான் இது போட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு காரணம் இப்போ ஏதாவது சைடில் ஏதாவது சவுண்ட் ஏதாவதுனா. ஓகேங்களா, அண்ட் இது ஒயர்டுங்க, ஒரு குட்டி ஒயர்டு தான். பட் ஆனால் பார்க்க ஒயர்லெஸ் மாதிரியே இருக்கும். இது நம்ம ஃபோனுக்கு மேலே இப்படி வச்சு வீடியோ எடுக்கிறது. ஓகேங்களா, நான் கையில் பிடிச்சி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் இதோட மைக்கோட இதுவும் நான் கொடுத்துக்கிறேன். அண்டு நீங்கள் ஐஃபோன் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு இது மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா, டைப் சின்னு சொல்ல முடியாது, டைப் சி டு iOS கனெக்ட் பண்ணுறது ஒரு கேபிள், 2 கேபிள் வச்சுக்கோங்க. ஒன்று நார்மல் ஆண்ட்ராய்ட்லேருந்து iOS கனெக்ட் பண்ணுறது, அண்ட் ஒரு இன்னொரு பின்லேருந்து அது நான் உங்களுக்கு சொல்கிறேன் போக. அண்ட் அடுத்து ஒரு வ்ளாகிங் கிட் நான் வச்சுருந்தேன். வ்ளாகிங் கிட் வாங்கிக்கலாம். அது ஒரு 300லேருந்து 400 வரும்னு நினைக்கிறேன், இல்லை 800 வருமா எவ்வளோன்றது எனக்கு தெரில. பட் நான் உங்களுக்கு அந்த வ்ளாகிங் கிட்டை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஓகே கைஸ், இதுதாங்க அந்த வ்ளாகிங் கிட். அண்ட் இந்த வ்ளாகிங் கிட் தான் நான் வாங்கியிருந்தேன் வீடியோ மேக்கிங். இதில் இந்த இங்கே இருக்குது பாருங்க, ஸ்க்ரூ ஆர் ஷூ மேக்னெட் கொடுத்துருப்பாங்க. ஸ்க்ரூ ஆர் ஷூ அதில் வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணுறது. அண்ட் மைக்ரோஃபோன் சாக்கெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. மைக்ரோஃபோன் சாக்கெட்லேருந்து ஐஃபோன் கனெக்ட் பண்ணுற கேபிள் தான் நான் இப்போ வாங்கணும்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஒரு ட்ரைபாடு, ஒரு எல்இடி ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஒரு மைக், அதான் இப்போ காமிச்ச மைக். அண்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் ஹோல்டர் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அண்ட் இதில் இந்த ஃபோன் ஹோல்டர் மெயினுங்க. ஃபோன் ஹோல்டர் இல்லாமல் நீங்கள் எந்த ட்ரைபாட்லேயும் கனெக்ட் பண்ணிட்டு வீடியோ எடுக்க முடியாது. அண்ட் ஒரு ஃபோன் ஹோல்டர் மெயினாக நான் வச்சுட்டு இன்னமும் நல்லா தான் யூஸ் ஆகிட்டுருக்கு ஃபோன் ஹோல்டர். பட் நான் இப்போ வீடியோ எடுக்கிறது ரிங் லைட் இருந்ததுனால ஃபோன் ஹோல்டர் நான் இப்போ ரிங் லைட்டில் இருக்க ஃபோன் ஹோல்டரை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த லைட்டுங்க, இது பேட்ரி போட்டு போடுற லைட். உங்களுக்கு எந்த லைட் உங்களுக்கு வேணுமோ அதை வாங்கிக்கலாம். பட்ஜெட்டாக எது வேணுமோ பார்த்துக்கோங்க, லைட் இருக்கும். பட் இப்போ பேட்ரி கொஞ்சம் லோவாக இருக்கிறதுனால இது யூஸ் அவ்வளோலாம் பண்ணுறதில்ல. இது வேறு வச்சுருவோம். இப்போ நம்ம ட்ரைபாட் செக்மெண்ட்டுக்கு வந்துடலாம். ஓகேங்களா, ஒரே நிமிஷம். இப்போ நம்ம இந்த ட்ரைபாட் வந்து ஒரு மினியான ஒரு ட்ரைபாட். ஓகேங்களா, இந்த ட்ரைபாடை இப்படி பண்ணோன்னா இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சு வ்ளாக் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இதை வந்து நார்மல் ஒரு மினி ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து நீங்கள் போட்டு இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மெசேஜ் வராதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அண்ட் இன்னும் இதை நீங்கள் ஸ்டாண்ட் மேலே ஏதாவது வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் மொபைலில் ஹோல்டர் நான் காமிச்சல ஹோல்டர், அது இதில் இப்படி வச்சுட்டு இப்படி வீடியோ வ்ளாக் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரைபாட் அண்ட் ஒரு ரிங் லைட் வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு நார்மல் ட்ரைபாட் வாங்கிக்கோங்க. இப்போ நீங்கள் ரிங் லைட் வாங்கினீங்களா உங்களுக்கு ப்ளஸ் ஸ்டாண்ட் ப்ளஸ் லைட்டிங் வந்துடும். பட் நீங்கள் ட்ரைபாட் வாங்கினீங்கன்னா அதுவும் பெஸ்ட்டு. பட் அது வந்து லைட்டிங் எஃபெக்ட் அவ்வளோ தராது.
அண்ட் ஒரு எவ்வளோ மைக்கு குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு லைட்டிங்கும் பார்க்கணும். அப்போ தான் ஃபேஸ் கிளியராக தெரியுதா, எந்த அளவுக்கு பேசுகிறோன்றதும் தெரியும் கைஸ். அதனால தான் நான் மெயின் ரிங் லைட் வாங்கினேன். ஃபஸ்ட் நான் இன்னொரு லைட் வச்சுருந்தேன், குட்டியாக ஒரு நீட்டாக ஒரு லைட் மாதிரி, அதை இந்த பக்கம் வச்சுட்டு எடுத்துகிட்டு இருப்பேன், இல்லை டார்ச் அந்த மாதிரி. பட் இப்போ நான் ரிங் லைட்டோட இது வாங்கியிருக்கேன். ரிங் லைட்டோட இதுவும் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், டைகாட் பிராண்டோட தான் வாங்கியிருந்தேன். அண்ட் இது இன்னமும் நல்லாவே இது வாங்கி ஒரு 2 months 3 monthsக்கு மேலேயே ஆகுது. லாஸ்ட் இயர் வாங்கினேன். அண்ட் இது இன்னமும் சூப்பராக இருக்குது. நிறையா கலர்ஸ் மாற்றலாம். இது பாருங்கள் 1 2 3ன்னு நிறையா கலர்ஸ் அதெல்லாம் மாற்றலாம். அதெல்லாம் இந்த ரிங் லைட்டோட அன்பாக்சிங் வீடியோ நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். அண்ட் வீடியோஸ் செக்மெண்ட்டுக்கு போகலாங்க. வீடியோஸ் நீங்கள் வ்ளாகிங்காக இருக்கட்டும், வ்ளாகிங்னால் இந்த வ்ளாகிங் கிட்ட வாங்கிக்கோங்க, இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் ஒரே ஒரு நிமிஷம் இது நான் உங்களுக்கு மேலே இந்த ஃபோன் ஹோல்டர் நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். நீங்கள் ஃபோன் ஹோல்டரை இப்படி வச்சு வ்ளாக் பண்ணுறது அண்ட் இப்படி வச்சு வ்ளாக் பண்ணலாம். நான் இப்படி தாங்க வ்ளாக் பண்ணுவேன். இப்படி வச்சு இங்கே இப்படி வச்சுக்கோங்க, கீழே அப்படியே கொஞ்சம் டைட் பண்ணி விட்ருங்க. ஓகேங்களா? ஒரே ஒரு நிமிஷம். நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் எனக்கு போட வரல, இப்பெல்லாம் போட்டுருவேன் ஈஸியாக. இப்படி வச்சுட்டு இப்படி ஃபோனை வச்சுட்டு வ்ளாக் பண்ணலாம், இல்லை இப்படி வச்சு இப்படி வச்சு வ்ளாக் பண்ணலாம். அந்த மாதிரி நீங்கள் வ்ளாக்ஸ் நிறையாவே பண்ணலாம் கைஸ். வ்ளாகிங்னா உங்களுக்கு டெய்லி பண்ணுறது நான் போடுவேன், நான் வ்ளாக்ஸ் தான் போட்டுட்ருக்கேன் இன்னும். பட் இப்போ புதுசாக ஒரு டெக் மாதிரி ஏதாவது அந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி வ்ளாக் போடுறேன், வீடியோ போடுறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மைக் இப்போ பாருங்கள், உங்களுக்கு கிளியராக கேட்குதா? இப்போ இங்கே வந்து ஒரு மாதிரி வாய்ஸ் கேட்கும், கொஞ்சம் பின்னாடி போன வாய்ஸ் கேட்கும். அண்ட் நீங்கள் ஒரே மைக்கோட எப்படி சொல்கிறது, ஒரே செக்மெண்ட்டில் இருங்க. இப்போ நீங்கள் கிட்ட வந்து திடீர்னு பேசாதீங்க, இப்படி இருக்காதீங்கன்னா வாய்ஸோட சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் மாறும். அண்ட் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லணும்னா இந்த ட்ரைபாட் இருக்கலாம். ட்ரைபாட் எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோன் வெயிட் இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி ட்ரைபாடை நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்களுக்கு பட்ஜெட் ஏற்ற மாதிரி. ஒரு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மல் ஃபோனோட ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 2000க்குள்ளே இருக்கிற எல்லாமே வாங்கிட்டேன். இந்த ட்ரைபாட் ஒரு 700 800, அதுக்கப்புறம் இது ஒரு 800 நினைக்கிறேன், 400 இதுவும் வந்தது வாங்கினேன். அப்புறமா ஃபோன் வந்து எவ்வளோ 60,000 60,000 50,000 அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி. பட் ஃபோன் நான் வாங்கினதில் கிஃப்ட் பண்ணது. அண்ட் இதெல்லாமே வாங்கினது தான். பட் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த 2 இருந்தால் மட்டும் சூப்பராகவே வ்ளாக்ஸ் போடலாம். நீங்கள் இன்னும் உங்களுக்கு நிறையா கேட்ஜெட்ஸ் தேவைன்னா நீங்கள் போட அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? யூடியூப்க்கு ஏற்ற மாதிரி வீடியோஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஃபேமஸ் ஆனதுக்கப்புறம் இன்னும் ஃபேமஸ் இன்னும் ஆகலை, கொஞ்சம் தான். அதனால் நான் இப்போதைக்கு இந்த வ்ளாகிங் கிட் இந்த இதெல்லாம் தான் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ நம்ம வீடியோ செக்மெண்ட்டுக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் வீடியோஸ் வ்ளாக்ஸ் எதுவாக இருந்தாலும் போடலாம். உங்களுக்கு ஒரு நியூ கண்டென்ட்டுங்க. ஓகேங்களா? யாரும் போடாத கண்டென்ட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வியூஸ் போகும். அண்ட் ஷார்ட்ஸில் அவ்வளோ சம்பாதிக்க முடியாது, நீங்கள் வீடியோஸில் தான் சம்பாதிக்க முடியும். வீடியோஸ்க்கு ஒரு 1000 வியூஸ் போச்சுன்னா ஒரு 15 rupees அப்படின்னு வச்சுக்கலாம், சும்மா வச்சுக்கோங்க. அப்படி போட்டு தான் கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஷார்ட்ஸ்னால் கூட அப்படி வச்சுக்கோங்க, 1000 வியூஸ்க்கு ஒரு 0.80 அந்த மாதிரி தான் இருக்கும், போட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. பட் ஷார்ட்ஸில் சம்பாதிக்க முடியும், பட் ரொம்பலாம் சம்பாதிக்க முடியாது. ஒரு 10,000 20,000 மேலாம் சம்பாதிக்கலாம். பட் நீங்கள் அதுக்கு ஷார்ட்ஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருக்கணும். பட் நீங்கள் வீடியோஸ் தான் போடணும். ஷார்ட்ஸ் உங்களை வந்து வியூவர்ஸை உங்கள் சேனலுக்குள்ளே தான் ஆகிட்டு வரும், பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. வீடியோஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் வீடியோஸ் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட்ஸும் போடுங்க, ஷார்ட்ஸ் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோஸும் போடுங்க கைஸ். ஓகேங்களா? அண்ட் நான் இன்னும் சொல்லணும்னா நீங்கள் கேமரா குவாலிட்டி, ஓகேங்களா, நான் இப்போ வச்சுருக்கிறது 4K 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணும். நீங்கள் 4Kல ஒரு வீடியோ எடுத்து போடுறது எல்லாமே இருக்கும். நீங்கள் இப்போ ஐஃபோன் எடுத்திங்கன்னா அதில் சினிமேட்டிக்கில் இருந்து வீடியோஸ் 4K வீடியோஸ் எடுத்துக்கலாம், HD 60 FPS வீடியோ எடுத்துக்கலாம், நிறையா வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். அண்ட் தம்ப்நெயில் மெயின். ஓகேங்களா? தம்ப்நெயில் பற்றி சொல்லணும்னா, தம்ப்நெயில் நீங்கள் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க யூடியூப்பில், தம்ப்நெயில் தான் நம்மளை வீடியோக்குள்ளே போக வைக்கும். ஓகேங்களா? தம்ப்நெயில் எந்த அளவுக்கு கிரியேட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு தான் வியூவர்ஸை நம்ம வீடியோஸ்குள்ளே கொண்டு வரும். அது நீங்கள் தம்ப்நெயில்ஸ் நீங்கள் நிறைய ஆப்ஸ் இருக்குது. நான் எடிட் பண்ணுற ஆப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்ஷாட் எடிட் பண்ணுவேன். இன்ஷாட்டு அப்பப்போ இன்ஷாட்டு வீட்டா அந்த மாதிரி அப்பப்போ தேவையான ஆப் யூஸ் பண்ணிப்பேன். ஒரு 2-3 ஆப் வச்சு தான் நான் வீடியோஸ் போடுறேன். ஒன்று தம்ப்நெயில் தனியாக ஆப்பு அப்படி தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் வீடியோஸ் குவாலிட்டின்றது வீடியோஸ் குவாலிட்டியே வர நீங்கள் ஃப்ரண்ட் கேமரானா உங்களுக்கு வந்து
சில கேமராவில் ஃப்ரண்ட் மிரர் கேமரா நல்லா இருக்காது, சில கேமரா நல்லாயிருக்கும். இப்போ ஐஃபோனில் ரொம்ப கிட்ட வச்சிங்கன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. தூரத்தில் லைட்டிங் ஏற்ற மாதிரி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் பேக்கில் இப்படி வச்சு எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பேக்கில் வச்சு எடுக்கும்போது கொஞ்சம் சூப்பராக ஒரு ஸ்பெஷலாக இருக்கிற ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல குவாலிட்டி வீடியோஸ் எடுத்துகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அடுத்து எடிட்டிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு நீங்கள் யூடியூப்ஸில் நான் சொல்கிற வரைக்கும் நான் இன்னொரு எடிட்டிங் தனியாக வீடியோ போடுறேன். பட் நீங்கள் தெரிலனா கூட சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸில் நீங்கள் எடிட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு போடுறீங்கன்னா நீங்கள் vlog என்ன பண்ணலாம், சில சேலஞ்சஸ் போடுங்க, சில ஃபன்னான இருக்கிறது போடுங்க. பட் நான் இது வரைக்கும் ஃபன்னாக போடல, நான் தனியாக சிங்கிளாக தான் பண்ணிட்டுருக்கேன் vlogs, அதனால் நான் அவ்வளோ போடல. ஓகேங்களா? அண்ட் இப்போ நான் எப்படி பிடிக்கணும் ஃபோனை வச்சுன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். அண்ட் ஃபோனை எப்படி பிடிக்கணும்னு முன்னாடி பேக்ரவுண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் வச்சுருக்க பேக்ரவுண்ட் பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு எந்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி பெயிண்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை சும்மா கிடைக்கிற ஏதாவது ஃபோட்டோவாக நீங்கள் ஒரு ப்ளைன் வாலில் விட்டு வச்சுக்கோங்க. நான் ப்ளைன் இல்லை, அந்த பக்கம் ஒரு ஆங்கர் இருக்குது, இந்த பக்கம் நிறையா இருக்குது பொருட்கள், பேக்லாம் தொங்கிட்டுருக்கும் ஆங்கர்ஸில். பட் இந்த பக்கம் சைடில் இருக்கிற இதில் மட்டும் நான் இந்த 3 மாதிரி ஒட்டி என்னோட எல்லா பேக்ரவுண்ட் வீடியோவிலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மட்டும்தான் இருக்கும். ஏன்னா இது ஒரு தனியாக ஒரு இது எடுத்துறோம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த பூ மாதிரி போட்டிருக்கு, இந்த பெயிண்டிங்ஸ் நான் பண்ணது தான் எல்லாமே. இந்த மாதிரி செவுத்தில் வாலில் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைட்டிங் எல்லாமே உங்களுக்கு இதுக்கேற்ற மாதிரி சூப்பராக நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். அண்ட் இப்போ vlog எடுக்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், நான் உங்களுக்கு ஒரு இது காமிக்கிறேன் செக்ஷன். இப்போ நான் இந்த கையில் என்ன வச்சுருக்கேன்னா, இது எங்கள் அம்மாவோட ஃபோன். 2 ஐஃபோன் எங்கிட்ட டோட்டலாக எல்லாருமே முகாஸ் ஐஃபோன் தான். எங்கள் அக்கா மட்டும் தான் ஃப்ளிப் வச்சுருக்காங்க, சாம்சங் இது. இப்போ நீங்கள் இதை வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் இது 13 மினிங்க நான் ரெக்கார்ட் பண்ணுறது 13. ஓகேங்களா? ஒரே நிமிஷம். இப்போ 13 மினி நான் ரெக்கார்ட் பண்ணுறது 13. ஓகேங்களா? அண்ட் இந்த கேமராவில் அப்படி என்ன இதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்களுக்கு கேமராமேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ட்ரைபாட் தான் உங்களுக்கு இப்போ கேமராமேனே. இப்போ நீங்கள் 2 ஃபோன், வீட்டில் யாராவது ஃபோன் இருந்தால் ஒன்றில் இப்படி வச்சு, இப்போ நீங்கள் யாருக்காவது இப்படி சொல்லி தரீங்கன்னா இப்படி வச்சுக்கிட்டு அந்த பக்கத்துலேருந்து வீடியோ ஃபேஸ் பண்ணணும்ல, அதனால் இப்படி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்படி வச்சுட்டு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் இதில் வீடியோ எடுக்கும் போது நீங்கள் இப்போ டெக் வீடியோஸ் எடுக்கிறீங்கன்னா கூட சொல்கிறேன். இப்போ நீங்கள் இப்படி வச்சு எடுக்கிறீங்க. ஓகேங்களா? இப்படி எடுக்கிறீங்கன்னா இது எப்படி இருக்குது அந்த மாதிரிலாம் நீங்கள் இதில் சொல்லணும். பட் இந்த மாதிரி எடுக்கணுன்றது தான் இப்படி சொல்லுவீங்களே. அதனால் இந்த பக்கம் ஒரு ஃபேஸ் கேமரா, இந்த பக்கம் கேமரா பண்ணுறாவே இந்த பக்கம் நான் இதுலேயும் வீடியோஸ் எடுப்பேன், இதுலேயும் வீடியோஸ் எடுப்பேன். 2த்துலேயும் வீடியோ எடுத்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் எடிட்டே பண்ணுவேன். 2த்துலேயும் வீடியோ எடுப்பேன். 2த்துலேயும் இதுவும் 13 இது 13 மினி. 2த்துலேயும் அவ்வளோ சிமிலராக தான் இருக்கும் கேமராவோட குவாலிட்டி. ஓகே, இப்போ இந்த ட்ரைபாடை நான் எப்படி ஓடுவேன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரைபாட் தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு இல்லை. நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் நார்மலாக ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க கைஸ். நார்மலாக தான் இப்படி தான் வீடியோ எடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி வச்சு எடுக்கலாம், தப்பில்லை. பட் இந்த சில குவாலிட்டிஸ் இப்போ இந்த குவாலிட்டியில் ஒரு மாதிரி பிளராக தெரியும். ரொம்ப தூரமாக வச்சிங்கன்னா கிளியராக தெரியும். தூரமாக வச்சு கையும் வலிக்கும். அதனால நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இருக்கும் கைஸ். ஓகேங்களா? அதனால தான் நான் இப்படி வச்சு vloggingே போடுறேன் கைஸ். ஓகேங்களா? இப்படி வச்சு vlog போடுறது தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒரு நிமிஷம் ட்ரைபாட் கையில் இருக்கிறதுனால ஃபோன் பிடிக்க முடியல. இப்போ இப்படி தாங்க வைப்பேன் கேமராவை. இப்படி வச்சு தான் நான் vlogவே எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பேக்கில் தான் எடுத்துகிட்ருக்கேன், பேக் கேமராவில் தான் எடுத்துகிட்ருக்கேன். ட்ரைபாட் பேக் கேமராவில் ஃபிட் ஆகிருக்கு. இப்போ இப்படி தாங்க வீடியோ எடுப்பேன். ஓகேங்களா? இப்படி தான் எப்பவுமே வீடியோ எடுப்பேன். ட்ரைபாட் அவ்வளோவா எதுக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரோ வீடியோஸ் இருக்குல்ல, அதுக்கெலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். பட் நார்மலாக டக்கு vlog எடுக்கிறதுக்குலாம் இதுதான் ஈஸியாக இருக்குது. இப்படி வச்சுமா பிடிச்சிக்கிட்டே எடுத்துகிட்டு இருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ட்ரைபாடில் செட் பண்ணுறேன். இது பாருங்கள். இப்போ நான் இந்த ட்ரைபாடில் செட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, பார்த்துக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு இன்ட்ரோ எடுக்கிறேன். ஒரு நிமிஷம். இதை நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமரா 2 பக்கமும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்கள். ஹை கைஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற vlog. ஓகேங்களா? இப்போ இப்படி எடுக்கணும் வீடியோ. இப்போ நம்ம இந்த பக்கம் ரிங் லைட் இருக்குது. ஓகேங்களா? இந்த பக்கம் நான் இப்போன்னா லைட் எனக்கு இந்த பக்கம் அடிக்கும். இப்போ இந்த பக்கம் ஃபுல் பிளாக் ஆகிடும். அதுக்கு தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். ஓகேங்களா? இதை நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு கேமரா குவாலிட்டி சூப்பராக வரும். அண்டு இப்போ நீங்கள் இப்படி எடுக்கிறீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஹை கைஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இப்போ நீங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போக வேண்டாம், இப்படியே வைங்க.
ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இது பிடிக்கவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ நான் ஃப்ரண்ட் கேமராவில் காமிக்கிறேன் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ நீங்கள் இப்படியே வச்சு நார்மலாக கிட்ட வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு பிளர் அவ்வளோ ஆகாது. இப்போ நீங்கள் தூரமாக இப்படி வச்சு எடுக்கிறது, இப்படி வச்சு எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேங்களா. இப்படி வச்சு எடுக்கிறது நல்லா கையில் பேக் கேமரா யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரைபாட் தான் பெஸ்ட்டு பேக் கேமரா யூஸ் பண்ணுறதுல. ஏன்னா இது நல்லாயிருக்கும். இப்போ பேக் கேமராக்கும் ஃப்ரண்ட் கேமராக்கும் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். ஹை கைஸ் வெல்கம் பேக் டு நியூ vlog. இப்போ உங்களுக்கு 2 சைடும் வச்சு நான் உங்களுக்கு vlog எடுத்திருப்பேன். அந்த vlog நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தான் நான் நார்மலாக vlog எடுத்துகிட்டு இருப்பேன். நான் நார்மலாக எடுக்கிற vlog நீங்களும் இந்த மாதிரியே எடுக்கலாம். நீங்கள் கையில் பிடிச்சிட்டு கூட எடுக்கலாம். பட் நான் ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். ஹை கைஸ் வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான vlog தான். என்ன vlogனு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் vlog எடுங்க. இப்போ நீங்கள் ஹை பிச்சில் போகணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ எடுக்கும் போதே உங்களுக்கு ஹை பிச்சில் போகணும் லோவா. ஹாய் கைஸ் வெல்கம் பேக் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்களுக்கு யாரும் அவ்வளோ வர மாட்டாங்க. ஏன்னா ரொம்ப மெலிசா வாய்ஸில் பேசினா வர மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் கத்தி ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு நியூ vlog அப்படின்னு கொஞ்சம் கத்தி தான் பேசி ஆகணும். மெலிசா பேசினா ஒரு மாதிரி சோம்பலாக ஒரு மாதிரி இருக்கும் கைஸ் ஓகேங்களா. அவ்வளோதான். இது வரைக்கும் நான் பண்ணுற இது மாதிரி தான் பண்ணுவேன் vlogs. இந்த மாதிரி தான் வீடியோஸும் போடுவேன். ஸோ கைஸ் நீங்கள் வந்து எடிட்டிங் பண்ண நீங்கள் ஃபோன்லேயே நிறையா எடிட்டிங் ஆப்ஸ் இருக்குது பண்ணலாம். பட் நீங்கள் ஐபேட் லேப்டாப்லேயோ இல்லை ஒரு டேப்லேயோ எடிட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கைஸ். ஸ்டோரேஜ் இது பண்ணேன். ஏன்னா ஃபோனில் வந்து நான் எடிட் நிறையா பண்ணியிருக்கேன். பட் ஃபஸ்ட்டு பண்ணும்போது நான் பண்ணுவேன் ஒரு 100 சப்ஸ்கிரைப் பண்ண தனக்கப்புறம் நான் ஐபேட்லேயே எடிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா. ஐபேட் கொஞ்சம் நல்லா வசதியாகவும் இருக்கும், டக்குன்னு எடிட் பண்ணலாம், கொஞ்சம் பெரிய ஸ்க்ரீனாகவும் இருக்கும். நான் ஐபேடில் தான் பேசிக்லி எடிட் பண்ணுறேன். இன்ஷார்ட் நிறையா வீட்டெல்லாம் வச்சு எடிட் பண்ணிருக்கேன். நீங்கள் இந்த நார்மல் ஃபோன் எடிட் பண்ணலாம். பட் டேப்ல எடிட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுக்கோங்க. அப்படியே எப்படிலாம் தட்டி விட்டுக்கோங்க. சூப்பரான ஒரு vlogல வந்து யூஸ் பண்ணுறேன். Until then, vlogs by see you and bye. Thanks for watching.